வணக்கம் நேயர்களே, நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு அதிசார பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிபதியே அந்த குரு பகவான் தான். அந்த குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து மிதுன ராசியிலிருந்து 8ஆம் இடமான அந்த கடக ராசிக்கு உச்சம் பெற்று அதிசாரம் பெற்று போகிறார். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 48 நாட்கள், அதாவது 18ஆம் தேதி அக்டோபர் மாதத்திலிருந்து 4ஆம் தேதி டிசம்பர் மாதம் வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது, இந்த ராசி அதிபதியே 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் உங்களுடைய லைஃப்ல கிடைக்க போகுதுன்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தனுசு ராசி அன்பர்கள் காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், பாக்யஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த தனுசு ராசி. இந்த தனுசு ராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தகப்பனார்கிட்ட, அதாவது தந்தை கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அந்த தந்தையும் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா உடனே துடிச்சு போய் சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கும் அவர்களினுடைய பெற்றோர்களுக்கும் ரொம்ப அட்டாச்மெண்ட், ரொம்ப ஒரு புரிந்துணர்வு. இவங்க இங்கே மனசுல என்ன நினைச்சாலும் அது அந்த தந்தைக்கு உடனே ரெஃப்ளெக்ட் ஆகும். என்னுடைய குழந்தை என்னமோ அங்க பாடாப்படுறா அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு டெலிபதி அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த தனுசு ராசியில இந்த குரு பகவான் ஆட்சி பெறுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு குரு பகவான் ஆட்சி பெறுறதுனால எப்போதுமே ஒரு நேர்மையான ஒரு குணம்ன்றது இருக்கும். அதிகப்படியாக மற்றவர்களை எதிர்த்து கூட பேச மாட்டாங்க. மற்றவர்களினுடைய மனம் நோகும்படியாக எந்த விதமான ஒரு தேவையில்லாத ஒரு சொற்களையுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவிற்கு இந்த தனுசு ராசி என்பர்கள் மிகவும் ஒரு மெல்லிதான ஒரு நேர்மையான ஒரு குணம் உடையவர்கள். இந்த காலகட்டம் இந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று போகும்போது இந்த தனுசு ராசி என்பர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி, அடுத்து 4ஆம் வீட்டுக்கு உரிய அதிபதியும் அந்த குரு பகவான். இந்த குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு உச்சம் பெற்று போகும்போது இந்த 48 நாட்கள் மிகவும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல பணத்தை கொண்டு போய் லாக் பண்ணக்கூடிய ஒரு நேரம்லாம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே 7.5 சனி முடிஞ்சாச்சு, எந்த விதமான ஒரு தடைகளும் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பட்சத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தை வேறு விதமாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் அதிகமாக வரும். யார் யாரெல்லாம் நீங்கள் வரி செலுத்தாமல் இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் நிறைய வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதிகப்படியான பினாமி தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மறைமுக வருமானங்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்லீகலாக வரக்கூடிய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், இல்லீகலாக வரக்கூடிய சில உறவுகளினுடைய ரிலேஷன்ஷிப், இது எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக உள்ள நுழைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்னதான் அவாய்ட் பண்ணாலும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான இல்லீகலான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதனால் ரொம்ப கவனத்தோடு இருங்க, ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க. யாரையும் நம்பி உங்களுடைய பர்சனல் லைஃப்பை சொல்லவே சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா இந்த இடத்துல அதிகப்படியாக ஏமாற்றப்படுபவர்களும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான். இந்த குரு அதிசார பலன்கள்லேயே மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசி இந்த தனுசு ராசி தான். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த மாதிரியாக ஒரு அமைப்பு வந்தது அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் வெளியூருக்கு போகிறது நல்லது. இல்லை நான் போக மாட்டேன்,
என்னுடைய குடும்பம் இருக்குது, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் இப்படிலாம் இருக்கிறாங்க, அவங்கள தனியாக விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னீங்கன்னா அவங்களாலேயே சில ஏமாற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த தனுசு ராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் அதிகமாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கேயே நீங்கள் அதிகப்படியாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமே இருக்குது அப்படின்னா நீங்கள் மெனக்கெட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் வச்சுக்கோங்க. ஹோம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை அலுவலகத்தில் இருக்கிறவங்களே அதிகப்படியாக ஏமாற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால இந்த தனுசு ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு பயணங்களை மேற்கொண்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகள் செய்துக்கிட்டே இருங்க. அட்லீஸ்ட் ஒரு கடனாவது வாங்கி வச்சுக்கோங்க. கடனை இப்போ தான் முடித்தேன் மேடம், என்னால் இனிமேல் கடன் வாங்குறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன கடனாவது வாங்கி வச்சுக்கோங்க. இந்த 48 நாட்களில் ஏதோ ஒரு பாரத்தை நீங்கள் சுமந்துட்டீங்க அப்படின்னா இந்த குரு அதிசாரம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை கொடுக்காது. இல்லாட்டி தேவையில்லாத வியாதி தொந்தரவுகளை கொடுக்கும். இந்த கடன் இல்லாத பட்சத்தில் ஏதாவது ஒரு வியாதி தொந்தரவுகள் திடீர்னு இருந்தபடி உங்களுக்கு தேவையில்லாத மயக்கமான ஒரு சூழ்நிலைகள், அடுத்து கொழுப்பு சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பெண்களுக்கு அதிகப்படியாக தைராய்டு பிரச்சனையெல்லாம் இந்த டயத்தில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கு இந்த காலகட்டம். இந்த தனுசு ராசி அன்பர்கள் திருமண முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது. நீங்கள் இந்த 48 நாட்களில் திருமண முயற்சிகளிலையும் ஈடுபடாதீங்க, திருமண வைபவத்தையும் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா தேவையில்லாத சண்டைகள், தொந்தரவுகள், அடுத்து நீங்கள் எதிர்பார்த்த வரன்களே உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு நேரம், காதல்லாம் தோல்விகள் இந்த மாதிரியாகலாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால உறவுகள்லையும் சரி திருமண முயற்சிகள்லையும் சரி பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்புன்றது இந்த தனுசு ராசி அன்பர்கள் வைக்கக்கூடாது. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான ஒரு இடமாற்றம்ன்றது அமைப்பாக இருக்குது. அந்த இடமாற்றம் நீங்கள் தொழில் ரீதியாக செஞ்சுக்கலாம், வேலை ரீதியாக செஞ்சுக்கலாம், அதிகப்படியாக சுற்றுப்பயணங்களை உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா இந்த குரு அதிசார பலன் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுக்காது. அடுத்து பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பண இழப்புகள் அதிகமாக இருக்கும். யார்கிட்டையாவது நீங்கள் கைமாத்தா கடன் கொடுப்பீங்க, அந்த கடன் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்துக்கு திரும்ப வரவே வராது. அதனால யார்கிட்டையும் இந்த கொடுக்கல் வாங்கல் செயல்களில் ஈடுபடாதீங்க இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்கள். அடுத்து உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு உத்தியோகத்தில் சில தேவையில்லாத தவறுகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். யாராவது உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய வேலையில் மால் ப்ராக்டிசஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய கேபினில் ஒரு சிசிடிவி கேமரா கூட வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் உங்களுடைய பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசாபுத்தி நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த பிரச்சனைகள்லேருந்துலாம் இந்த தனுசு ராசி என்பர்கள் சூப்பராக தப்பிச்சிருவீங்க. எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வெளியில் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். கெடுதலான தசாபுத்தி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த நான் மேலே சொன்ன விஷயங்களில் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் பிரயாணங்கள்லையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏனோ தானோன்னு ஒரு இடத்துக்கு நீங்கள் ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாமல் ஒரு பிளானிங் இல்லாமல் போகக்கூடாது இந்த தனுசு ராசி என்பர்கள். இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் விருப்பப்படுறீங்க. ஏன்னா உங்களுடைய இந்த மாதிரியான நெகட்டிவ் பலன் இருக்கக்கூடிய பட்சத்தில் தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறது நல்லது. அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.